தெய்வத்து மேல நினைப்பு. இததான் ரொம்ப அழகா சொன்னார் பட்டினத்தார். எத்தோள் செய்தாலும் ஏதவத்தை பற்றாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி வழியாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னார். தாதினா வேலைக்கார பொண்ணுன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் ஊருக்கு இது போட்டாங்க, வாட்டர் டேங்க் போர்ல போட்டு தண்ணி பாயுது. ஆனா முன்னெல்லாம் அப்படி கிடையாது. அந்த ஊருக்குன்னு ஒரு குளம் இருக்கும். ஊருக்கும் குளத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து தண்ணி எடுத்துன்னு வரும்போது ஒரு குடம் எடுத்துன்னு அந்த வீட்டுக்கு ஊற்றினா எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால 4 குடம் 3 குடம் ஒன்னா அடிக்கின்னு, இடுப்புல 1 குடம் கையில 1 குடம் பிடிச்சின்னு பேசிக்கின்னு விளையாடிக்கினே வருவாங்க. ஆனால் இவ்வளவும் பண்ணிக்கின்னு வந்தா கூட அந்த குடம் நழுவாது. நம்ம சும்மா எத்தையானா ஒண்ணு வச்சு ஒரு பூ வச்சோம்னா தொப்புன்னு கீழே வந்துடும். அத அவ்வளவு அழகா சொல்றார் பட்டினத்தார். எப்படி இருக்கணும் தெய்வத்து மேலன்னா, அந்த பொம்பளை பசங்க தண்ணி தூக்கின்னு கை வீசின்னு வந்தாலும் அதனுடைய மனசு எதை பேசின்னு வந்தாலும் குடத்து மேலே இருக்குது. அதனால குடம் நழுவுல. நம்ம கையில எதை வச்சாலும் நமக்கு அது மேல நினைப்பு இல்லை, ஊந்து போகுது.